நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பையனை கொண்டு விட்டு கொல்ல விட மாட்டேன். பாருங்க மேடம், என் பையனை கொண்டுட்டு என்ன அனாதை ஆகிட்டா மேடம். இவதான் என் முரளியை கொண்டுட்டா. இவ்வளவு அலர்ட் அந்த எப்படி சார் ஏமாந்து போனீங்க? என் போனை திருடி என் குரல்ல பேசி முரளி இங்க வர வச்சு செல்லமா தான் கொலை பண்ணிருக்கா. செல்லமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் தான் கொலை பண்ணது இந்த செல்லமான்னு சொல்லிட்டு இருக்கல. What? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ராகவ், வினோத், எங்க அண்ணா, அண்ணி இவங்க எல்லாரோட சாவுக்கு காரணம் இந்த செல்லமா தான். தப்பிச்சு போறக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா. நீங்க வரலன்னா என் பையனை கொண்ட மாதிரி இவளையும் கொண்டிருப்பேன். சார் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. செல்லமா என்ன இதெல்லாம்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இவங்க சொல்ற மாதிரி முரளியை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இவ்வளவு நாள் ஒரு போலீஸ் அதிகாரியா உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? தகவல் கிடைக்கணும்ன்றதுக்காக. இப்படி கொலை நடந்த ஸ்பாட்ல மாட்டுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, இவ பாவமா நிக்கிற பாட்டு இவன் மேல பரிதாபப்பட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இவ ஆளு தப்பிச்ச மாதிரி இவளும் தப்பிச்சு போயிடுவா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா இசை, விஷயம் தெரிஞ்சு நாங்க முரளியை காப்பாத்தலாம்னு வந்த போது உயரமா ஒருத்தன் பைக்ல தப்பிச்சு போனா. உள்ள வந்து பார்த்தா முரளி செத்து கிடக்குறான். இந்த செல்லமா இங்க இருக்கா. அநேகமா அந்த ஆயுதத்தை வச்சுதான் இவனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ், உயரமான ஆளுன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஹைட் இருக்கும்? ஒரு 6 அடி இருப்பான். செல்லமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? தப்பிச்சு போனவன் யாரு? இப்படி எதுவுமே பேசாம மௌனமா இருந்தீங்கன்னா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு முடிவாயிடும். பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. செல்லமா, பேசுங்க. நீங்க என்ன போலீஸ்ல மாட்டி விட்டா நான் அஞ்சலியை காட்டி கொடுத்துருவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அவ சொல்ல மாட்டா. என் புள்ள போன இடத்துக்கு அவளையும் நான் அனுப்பிடுறேன். சார் ப்ளீஸ், பொறுமையா இருங்க. சார் ப்ளீஸ் காம் டவுன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி பேசுறேன். இங்க வால்மீகி நகர்ல சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு. உடனே போலீஸ் பஸ் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. அக்யூஸ்ட் பிடிச்சிட்டேன். அவங்கள இங்க இருந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சேஃபா கூட்டிட்டு போகணும். உடனே போலீஸ் பஸ் அனுப்பி வைங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் திரும்ப வர வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. இங்க இருக்க எதையும் தொடக்கூடாது. ஓகே? இது என்ன கையில? படி, வாங்க. இங்க பார்ட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஆளுங்க நீங்க தானே? ஆமா மேடம். யாரும் எங்கேயும் நகரக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே மேம்.
எங்க இருந்து வரீங்க? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன் மேடம். பாடி உள்ளதான் இருக்கு. ஓகே மேடம். இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது, எதையும் தொடக்கூடாது. ஓகே, பக்கத்துல பாதுகாப்பா இருங்க. ஓகே மேடம். இவங்கள யாரு என்னென்ன அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறேன் மேடம். நான் வந்துடுறேன். போக செல்லுமா. வாங்க. உள்ள போங்க. நீ ஜீப்ல வெயிட் பண்ணு. ஓகே. என்ன மேடம்? இவங்கள உங்க ஏரியால அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க லேடிஸ் செல் இருக்கா? இருக்கு மேடம். ஓகே, இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லாக்அப்ல வைங்க. கலைவாணி சார், இவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லேடிஸ் செல்ல வை. ஓகே சார், வாங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. செல்லம்மா. உங்க அட்ரஸ் சொல்லுங்கம்மா. நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு. என்ன கேஸ் மேடம்? மர்டர் கேஸ். இவங்களா? ஏ, இவங்கள உனக்கு தெரியுமா? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணு காணாம போன விஷயமா இவங்க இங்க வந்து பேசியிருக்காங்க. ஓ, இவங்கள கொலை பண்ணாங்க. அதான் கண்டுபிடிக்கணும். இது சிங்கிள் மர்டர் இல்ல, சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ். மூணாவது கொலை நடக்கும் போது இவங்க ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. கூட்டாளி ஒருத்தன் ஓடி போறத மந்திரி பார்த்திருக்காரு. பட் யாரு என்னன்னு விசாரிச்சா இவங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப நிச்சயமா அந்த கொலையில அவங்களுக்கு பங்கு இருக்கணும். கரெக்ட். செக்ஷன் 115 and 118ல வரும். ஆமா மேடம். இவங்களை கொஞ்சம் நான் தனியா விசாரிக்கணும். அதுக்கப்புறமும் இவங்க எதுவும் சொல்லாம இருந்தாங்கன்னா நடந்த கொலைகளோட சதி ஆலோசனையில இவங்களுக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன் 120B புக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. உங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி கொடுங்க. உங்க ரிலேஷன்ஸ் வந்தா கொடுத்துருவோம். அதையும் கழட்டுங்க. அதுவும் தங்கம் தானே? இல்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன்ல, தாலி கயிறை கழட்டி கொடுங்க. முடியாது. கழட்டுறீங்களா இல்லையா? வேணுங்க, தாலி செயின் இருக்கட்டும். என் கடமை செய்ய வந்தப்ப எவ்வளவு தெனாவட்டா பேசினீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் உங்களை தோண்டி தோண்டி கேள்வி கேட்கும் போதெல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதிரி மாதிரி பாத்தீங்க. என் பேச்சும் தோரணையும் என் டியூட்டி மேல இருக்க சின்சியாரிட்டின்னு
நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நானும் அதே தான் சொல்றேன். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல போதெல்லாம் நீங்க என்ன எதிரியா தான் பாத்தீங்க. என் பேச்சும் என் தோரணையும் என் மேலேயும் என் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு நீங்க புரிஞ்சுக்கல சிவரஞ்சினி. இப்பதான் பழைய செல்லம் அவ பாக்குறேன். சரி, இப்ப சொல்றீங்களா கொலையாளி யாரு? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து யாரோ பைக்ல போனதா மந்திரி சொன்னாரே, யாரு அது? உங்களுடைய மௌனமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்லுது. இப்படி நீங்க வாயை திறக்காம இருந்தீங்கன்னா கஷ்டப்பட போறது நீங்க தான். போலாமா? இதுக்கு பேர் தன்னம்பிக்கை இல்ல, திமிர். கான்ஸ்டபிள் மேடம். செல் ஓபன் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு நான் போன் பண்ணிருக்கேன். எந்த நிமிஷம் வேணாலும் வருவார். அவர்கிட்ட பேசிட்டாவது உண்மை என்னன்னு சொல்லுங்க. நீங்க கொலை செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. செக்ஷன் 115, 118 and 120B எல்லாம் நிரூபிக்கப்பட்டா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடம் பிடிக்காம உண்மை என்னன்னு சொல்லுங்க. போங்க. கதவை திறந்துருவேனா? மது, ஏய், ஏன் போன் மேல போன் பண்ணி என்னை இம்சப்படுத்துற? முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அது கூட அட்டெண்ட் பண்ண முடியல. ஆமா, பெரிய மீட்டிங். இங்க வீடே பத்தி எரியுது. இந்த நேரத்துல உங்களுக்கு மீட்டிங் தேவையா? என்ன பிரச்சனை சொல்லு. செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? செலவுக்கு பணம் வேணும்னா உன்கிட்ட ஏன் கையேந்தி நிக்கணும்? பின்ன என்னதான் பிரச்சனை? எல்லாம் உன் பொண்ணை பத்தி தான். அஞ்சலியா? எங்கவ அஞ்சலி? அஞ்சலி, கதவை தரங்க. ஐயோ டாடி, டாடி கதவை தரங்க. நில்லையா? எங்க போற? எதுக்கு அடிச்சு வச்சிருக்க? அவளை காப்பாத்ததா. என்னாச்சு? நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கியே அந்த செல்லம்மா, அவளால என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிட போறாயா? என்ன உளற? நான் சொல்லல, அந்த சிவரஞ்சனி போலீஸ் ஆபீசர் சொன்னா. டிசியோட கார்ல பாம்பு வச்சது அந்த செல்லம்மாவும் நம்ம பொண்ணு அஞ்சலியும் தான். அவ என்ன ஜட்ஜா? அவன் சொன்னா என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவாளா? புரியாம பேசாத ஏகே. டிசியோட கார்ல வெடிச்ச பாம்பு அதுக்கு முன்னாடி அந்த டிசி வீட்ல தான் இருந்திருக்கு. அது அஞ்சலி தான் டிசியோட கார்ல எடுத்து வச்சிருப்பான்னு சிவரஞ்சனியும் சதீஷும் அடிச்சு சொல்றாங்க. இப்ப யோசிக்கிற? இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? செல்லம்மா கூட இவளை சேர விடாதேன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். நீ கேட்டியா? இப்ப என்ன நிலைமையில வந்து நிக்குது பாரு. இப்ப அதெல்லாம் வேற பத்தாதுன்னு அந்த செல்லம்மா வீட்லயே தங்க போறேன்னு கிளம்புறா. அதான் ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்கேன். அஞ்சலி எதுக்கு செல்லம்மா வீட்டுக்கு போகணும்? செல்லம்மா தானே டிசியை கொண்டான்னு சிவரஞ்சனி சொல்றா. அதனால இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவளை காப்பாத்துறதுக்காக தான். டிசியோட சாவுக்கு செல்லம்மாவுக்கு எந்த தொடர்பும் இல்ல. அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. தப்பு பண்ணாத செல்லம்மாவை அஞ்சலி ஏன் காப்பாத்துறதுக்கு அவசியமே இல்லையே. சூப்பர் அங்கிள். செல்லம்மாவுக்கு ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அங்கிள். இனிமே நீங்க என்ன பேசினாலும் செல்லம்மாவை உங்களால காப்பாற்ற முடியாது. வாயை மூடுறா. நீங்க வாங்க மாப்ள. எதுக்கு வந்த உடனே அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் அவர்கிட்ட சண்டை போட வரல அத்தை. என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான்னு வந்தேன். தி கிரேட் செல்லம்மா இவ்வளவு நேரம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க லாக்அப்ல இருக்காங்க. என்ன அங்க இருக்க வேண்டியது நீ. அவங்க எதுக்காக அங்க இருக்காங்க?
இது வரைக்கும் கொலை பண்ணதுக்காக. மாப்பிள்ள என்ன பாக்குறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணது யாருன்னு இவ்வளவு நாள் மண்டியை பிச்சுட்டு இருந்தோம்ல, அது வேற யாரும் இல்ல, செல்லம்மாதான். என்னடா சொல்ற? இப்பதான் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாத்த, என் ஃப்ரெண்டு முரளிய துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கா. அந்த மந்திரி மகன் முரளி, இன்னொருத்த உங்க மருமகன் சதீஷ். கையும் கழுவுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வரேன். உங்களால கொடுக்க முடியுமா? என் ஃப்ரெண்ட உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தீங்களே செல்லம்மாவுக்கு, அந்த நல்லவ பண்ண காரியத்தை பாத்தீங்களா? நான் கிளம்புறேன். மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, கிளம்புறேன்னு போயிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் இருங்க. இருந்து என்ன பண்ண சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்கிற வேதனையில் இருக்க சொல்றீங்களா? இல்ல செல்லம்மா இனிமே என்ன கொலை பண்ண மாட்டான்னு சந்தோஷத்துல இருக்க சொல்றீங்களா? மாப்பிள்ள நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ராகவ் சாகும்போது அஞ்சலி எல்லாருக்கும் பாயசம் பண்ணி கொடுத்தா. செல்லம்மா ஜெயில இருக்கா, நீங்க பாயசம் பண்ணி அஞ்சலிக்கு கொடுங்க. செல்லம்மா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணி தான் உள்ள தள்ளி இருக்கீங்க. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? நீ கண்ணால பாத்துருக்கலாம், போலீஸ் அவங்களை பிடிச்சு கூட்டு போயிருக்கலாம். ஆனா சட்டம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நான் சொல்றேன். செல்லம்மா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போடா போடா வழிய. ஏகே மாப்பிள்ள சொன்ன மாதிரி செல்லம்மா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எப்படி உன்னால உறுதியா சொல்ல முடியுது? அப்படின்னா கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின ஒன்ன கொலை பண்ணிடுவேன். நீ இருக்கிற நிலைமையில போக கூடாது அஞ்சலி. டாடி புரிஞ்சுதா பேசுறீங்களா? ஸ்டேஷன்ல யார் இருக்காங்க தெரியும்ல, இந்நேரம் ஸ்டேஷன்ல நீங்க இருந்திருக்கணும். என்ன டாடி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல கல் ஆயிடுச்சா? செல்லம்மாவை காப்பாத்த
சொன்னல, எவ்வளவு தடவை படிச்சு சொன்னேன், இது என் பொண்ணு விஷயம், பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், தலையிடாதீங்கன்னு. கேட்கல, அனாவசியமா தலையிட்டாங்க, போய் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ண சொல்றேன்? இந்த கொலைகளுக்கும் செல்லமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா டாடி? தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? அந்த ஏசி கொலையாளிய பிடிப்பேன்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கா. அது தெரிஞ்சு செல்லம்மா கொலை நடந்த இடத்துக்கு எதுக்கு போகணும்? போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. செல்லம்மா எதுக்கு டாடி அங்க போகணும்? யாராவது போன் பண்ணி அவங்கள போக சொல்லிருக்கலாம் இல்லையா? அதனால அவங்க அங்க போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். உண்மை சொல்லு, செல்லம்மாவுக்கு போன் பண்ணி போக சொன்னது நீதானா? சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டாடி. நான் உங்ககிட்ட கேட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு அவங்க அப்பா பார்த்து கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு டாடி. உங்க முகத்தை பார்த்து அது என்னால கேட்க முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் டாடி. அஞ்சலி, உன் அப்பா நான் சொல்றேன், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நாம ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து மாறக்கூடாது. இந்த விஷயத்தை நீ எமோஷனலா பார்க்காத. நான் செல்லம்மா விஷயத்தை எமோஷனலா பார்க்கல, தெளிவா தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க, இப்ப லாக்அப்ல இருக்க வேண்டியது செல்லம்மாவா? சொல்லுங்க டாடி, செல்லம்மாவா? இல்லன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா தப்பு செஞ்சவங்க தத்துவம் பேசிட்டு நிக்கிறாங்க. வாய மூடு. நீ புத்தி சொல்லி எனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியாம வேற யாருக்கு புரியணும்? உன்னை கண்ணு மூடிட்டா உலகம் இருட்டாயிடாது டாடி. நமக்காக செல்லம்மா லாக்அப்ல இருக்காங்க, அதை விட்டுட்டு நீங்க சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, செல்லம்மாவை காப்பாத்த போறீங்களா இல்லையா? சொல்லுங்க டாடி. முடியாது, முடியாது. கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே இருக்கட்டும். டாடி, ஏன் இப்படி பண்றீங்க? தப்பு பண்றீங்க டாடி. செல்லம்மாவை காப்பாத்துங்க. கொலை செய்யறது பாவம் டாடி. நீயா பேசுற? ஐயோ டாடி, எனக்கு எடுத்தவங்கள கொலை செய்யணும், பழி வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருந்தவதான் நான். ஆனா என் வயித்துல ஒரு குழந்தை வளரதான் ஒரு உயிரோட அருமை எனக்கு புரிஞ்சுது. வேண்டாம் டாடி, நீங்க, செல்லம்மா, சதீஷ், நீங்க யாருமே குற்றவாளி இல்ல. நான் தான் குற்றவாளி. என்னாலதான் உங்க எல்லாருக்குமே கஷ்டம். இது பார், உன்னை நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு நடந்தது ஒரு விபத்து. அதுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. வயித்துல வளர்றது குழந்தை இல்ல, அவமான சின்னம். டாடி, அப்படி சொல்லாதீங்க டாடி. இது என்னோட குழந்தை டாடி. சரி, அது அப்படியே சொல்லிக்க. அது உன் குழந்தையாவே இருக்கட்டும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நான் நினைச்ச முடிவு ஏற்படும் போது செல்லம்மா தானே வெளியே வருவாங்க. அது வரைக்கும் நீ இந்த ரூம்லயே இரு, யாரையும் சந்திக்காத. டாடி, சொல்றத கேளுங்க டாடி. இப்போவாது நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. அமைதியாயிரு.
ஏதாவது சாப்பிட்டாங்களா? நோ மேடம், அவங்க எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. செல்லம்மா, இப்படி நீங்க மௌனமா இருக்கிறதால எதையும் ஜெயிக்க போறதில்ல. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? முரளியை நீங்க தானே கொலை பண்ணீங்க? இல்ல, நான் சொல்றேன், முரளியை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க. எங்க கிடைச்சது அந்த இரும்பு ராடு? சதீஷோட செல்போன் எங்க? அந்த போனை சதீஷ் கிட்ட இருந்து எப்ப நீங்க திருடுனீங்க? திருடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஓ, அப்ப கொலை செய்யற பழக்கம் மட்டும் இருக்கோ? வினோத், ராகவ், முரளி, சேதுபதி, அவரோட வைஃப் எல்லாரையும் நீங்க தானே கொலை பண்ணீங்க? வேற ஏதாவது பெண்டிங் கேஸ் இருந்தா அதுவும் என் மேல போட்டு என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை எப்படி நான் நம்புறது? நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் இந்த கொலை செய்யல, அதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு அங்க போனீங்க? எனக்கு ஒரு போன் வந்துச்சு. முரளியை கொலை பண்ண போறதா சொன்னாங்க. அதை தடுக்கிறதுக்காக நான் போனேன். கொலையை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன போலீஸா? அப்படி ஒரு போன் வந்திருந்தா நீங்க முதல்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். யார் போன் பண்ணாங்க? செல்லம்மா, உங்களை தான் கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், அடிக்கவும் செய்வேன். என்ன சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. என்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் நிரபராதினா வெளியே வரதுக்கு எனக்கு தெரியும். அப்படியா? உங்களை சுலபமா வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கா நாங்கெல்லாம் காக்கி சட்டை போட்டிருக்கோம்? ஒரு விஷயம் தெரியுமா செல்லம்மா, உங்களுக்கு கடைசியா யார் போன் பண்ணாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். அஞ்சலி தானே? ஆமா, அஞ்சலி தான் ஃபோன் பண்ணா. ஆனா முரளி கொலை பண்ற விஷயத்தை பத்தி அவ பேசவும் இல்லை, கெஸ்ட் ஹவுஸுக்கு போன கூட அவ சொல்லல. போய் சொல்றீங்க. நான் அஞ்சலி அரெஸ்ட் பண்ணுவேன். எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஃபோன் பண்ணா அவ தப்பு செஞ்சதாயிடுமா? அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கா, அதை பத்தி பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணா. ஒரு கர்ப்பிணியை அரெஸ்ட் பண்ணி அவளை வேதனைப்படுத்தாதீங்க. நீங்க லாக்அப்ல இருக்கீங்க, அப்ப உங்க குழந்தை? அதை என் வீட்டுக்காரர் பார்த்துக்குவாரு. ஓ, எல்லாத்தையுமே அப்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிட்டு தான் முரளி கிட்ட சும்மா பார்ட்டின்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு அவனை கரெக்டா கொலை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகவும் இல்லை, யாரு கொலை செஞ்சாங்கன்னா நான் பார்க்கவும் இல்லை. போய் சொல்றீங்க. யார் அவன்? யாரு? மினிஸ்டர் யாரோ பைக்ல போறது பார்த்தாராமே. மினிஸ்டரும் சதீஷ் அவனை நல்லா பார்த்திருக்காங்க. உங்க அடியால் தானே அவன்? நான் யாரையும் பார்க்கல. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது முரளி செத்து கிடந்தா. அவனுக்கு உயிர் இருக்கான்னு நான் பார்க்கும்போது மினிஸ்டர் வந்துட்டாரு. நான் இந்த கொலையை செஞ்சிருந்தா மினிஸ்டர் வர வரைக்கும் நான் இருப்பேனா? நான் பணம் கொடுத்த அடியால் தப்பிச்சு போயிடுவா, நான் அங்க இருப்பேனா? ஏன் முட்டாள்தனமா பேசுறீங்க? முட்டாளா? யார் முட்டாள்? யார் முட்டாள்? நான் முட்டாளா? நான் முட்டாளான்னு கேக்குறேன். போலீஸ்காரன் வந்து முட்டாள்னு சொல்றேன். அவன தைரியமா உனக்கு? எனக்கு நல்லா தெரியும், யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் நீ உண்மையை மறைக்கிற. கொலையை யாரு பண்ணா அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் நான் கண்டுபிடிப்பேன். அப்படியே உனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் நிச்சயமா நான் உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பேன். கொடுக்கல, இந்த முட்டாள் பேரை மாத்திக்கிறேன். இந்த அம்மாவை லாக்அப்ல வை.
எங்க போற? என்ன விடுமா. நான் சொன்னப்பவே என்ன விட்டுருந்தா இந்நேரம் ஒரு உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். என்ன போக விடு. நான் செல்லம்மாவாவது காப்பாத்தணும். பைத்தியக்காரி மாதிரி உளராத. செல்லம்மாவை காப்பாத்த போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உள்ள போனடி. அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். இப்பவே நான் கைதி மாதிரி தானமா இருக்கேன். இந்த வீட்டு ஜெயில இருந்தா என்ன, போலீஸ் ஜெயில இருந்தா என்ன? நீ 1000 சொன்னாலும் உன்னை என்னால இழக்க முடியாது. நானும் அதுதான்மா சொல்றேன். என் குழந்தை இந்த மண்ணுக்கு வந்ததும் அத அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? நிறைய இருக்குமா. எனக்கு பிரசவம் ஆவறதுக்குள்ள நானும் சதீஷும் ஒன்ன சேர்ந்ததான் நான் ஆசைப்பட்டது நடக்கும். இன்னும் சதீஷும் மறுபடியும் சேர்த்து வைக்க செல்லம்மாவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லி செல்லம்மாவை காப்பாத்த போறேன். செல்லம்மா 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 இதை விட்டா உனக்கு வேற வார்த்தையே தெரியாதா? உனக்கு செல்லம்மா தான் எல்லாம்னா அப்ப நான் யாருடி? பிடிக்காத புருஷனோட இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டினதே உனக்காக தாண்டி. நீ நல்லபடியா சந்தோஷமா வாழணும் நான் துடிக்கிறது ஏமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? அம்மா, நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறதுல எந்த அதிசயமும் இல்லம்மா. ஆனா எந்த சொந்தமும் இல்லாத செல்லம்மா நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதாம்மா உண்மையான அன்பு. அவங்களாலதான் என் கனவை நிறைவேற்ற முடியும். அந்த திமிர் பிடிச்ச செல்லம்மா கிட்ட உன்னை தார வார்க்கவா? இத பாருமா, நீ எனக்கு வேணும். அம்மா, இந்த கொலைகார ஆட்டம் எப்படி தொடங்குச்சு, யாரால தொடங்குச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியுமா. செல்லம்மாக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முரளியை காப்பாத்த சொல்லி நான் போன் பண்ணதாலதான் அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார இல்லைன்னு அவளுக்கு இப்பவாவது புரிஞ்சிருக்கும். இது செல்லம்மாவா தேடிக்கிட்ட வேண. நீ வா, முதல்ல உள்ள போ. முடியாதுமா. வாமாண்ணா. முடியாது. பார்க்க வேண்டியவங்கள பார்த்து இந்த ஆட்டத்தை நிறுத்தாம நான் வீடு திரும்ப மாட்டேன். இனிமே நீ நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமும் இல்ல. உங்க அம்மாவை என்ன ஒண்ணுமே தெரியாத முட்டாள்னு நினைச்சியா? நான் கூப்பிட்டு பேசி பார்த்துட்டேன். அந்த கொலைகார அடங்கறதாவே இல்ல. துப்பாக்கிலேந்து புறப்பட்ட தோட்டா மறுபடியும் திரும்பி துப்பாக்கிக்கே வராதுங்கிற மாதிரி அவன் மொத்தமா எல்லாரையும் அழிக்காம அடக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அம்மா, இப்போ மாப்பிளையும் காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையை தோத்து போச்சுடி. பணம் கொடுத்து பார்த்தேன், அவன் மசியல. அவன் மேல கைய வச்சா நம்ம குடும்பம் மொத்தத்தையும் தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடுவேன்னு சவால் விடுறான். அவன் கூட என்னால போட்டி போட முடியாதுமா. ஆனா எனக்கு என் பொண்ணையாவது காப்பாத்தி ஆகணும். அதனாலதாம்மா சொல்றேன், வா உள்ள வாமா. இனிமே நான் உன்னை வெளியவே விட மாட்டேன். வாமா. அப்படின்னா மறுபடியும் எனக்கு தெரியாம நீ அவனை சந்திச்சிருக்க, வேற பேசிருக்க இல்ல? எல்லாம் பண்ணியும் கடைசியில தோத்துதானடி போனேன். அதனாலதாம்மா சொல்றேன், என்ன போக விடுன்னு. நீயும் நானும் தோத்து போன இந்த விஷயத்துல செல்லம்மாவால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏய், போதடி செல்லம்மா புராணம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். வா உள்ள. வரமாட்டமா. வா. வரமாட்டேன். வர போறியா இல்லையா? வர முடியாது. என்னடி? வா உள்ள. போங்கற விட்டா ரொம்ப பேசிட்டு போற. சார், செல்லம்மாவை பார்க்கணும். பாருங்க. தேங்க்யூ சார். என்னாச்சு செல்லம்மா? குழந்தைய முத்தழகிட்ட கொடுத்துட்டு வெளியே போனவதான் இப்படி லாக்அப்ல வந்து நிக்கிற. என்ன நடந்தது சொல்லு.
என்னை எதுவும் கேட்காதீங்க. பாரதி குடிக்க. ஐயோம்மா. பால் குடிச்சால முத்தழகி கொஞ்சோண்டு பாலை ஸ்பூன்ல ஊத்தி கொடுத்தாங்க. ஆனா இவதான் குடிக்கல. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. என் குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப என் குழந்தைய பட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. அழாத செல்லம்மா. ஏசி சிவரஞ்சனி எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நடந்தது என்னன்னு சொல்லு செல்லம்மா. அந்த முரளிய நீ கொலை பண்ணதா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? அங்க என்ன பார்த்து சொல்லு சொல்லு செல்லம்மா. யார் கொலை பண்ணாங்க? கேக்குறேன்ல, சொல்லு செல்லம்மா. என்னை எதுவும் கேட்காதீங்க. நான் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன். உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. திரும்பவும் ஒரு துரோகம் என்னால பண்ண முடியாது. செல்லுமா, நீ உண்மையை சொன்னா யாருக்கு துரோகம் பண்ண மாதிரி? அதையாவது என்கிட்ட சொல்லு செல்லுமா. என்னால சொல்ல முடியாதுங்க. என்னால சொல்ல முடியாது. அப்படி பார்க்காதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், அந்த கொலையை நான் பண்ணல. அந்த விஷயம் எனக்கு தெரியும். இத்தனை நாள் நான் உன் கூட வாழ்ந்திருக்கேன் செல்லம்மா. இது கூட தெரியாதா? நான் கேக்குறது, நீ ஏன் அங்க போன? அந்த கொலையை செஞ்சது யாரு? செல்லம்மா, நம்ம குழந்தைய பாரு. நம்ம குழந்தையோட முகத்தை பாரு. அந்த ஏசி சொல்றத வச்சு பார்த்தா உனக்கு ஆயுள் தண்டனையே கிடைக்கும் போல இருக்கு. உண்மையை மறைச்சு நம்ம குழந்தைக்கு தண்டனை கொடுக்க போறியா? ஐயோ, பாரதிய காட்டிட சித்திரவதை பண்ணாதீங்க. என்னால யாரையும் காட்டி கொடுக்க முடியாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை வேண்டாம், புருஷ வேண்டாம், ஆனா கொலைக்கார மட்டும் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நாள் அந்த கொலைக்கார என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் மாட்டுவான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அடிக்கிற அடியில நடந்த கொலைகளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடுவான். அப்படியே சம்பந்தம் இல்லைனாலும் உண்மையை மறைச்சு குற்றத்துக்காக நிச்சயமா உங்களை ஜெயில வைப்பேன். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நடந்த கொலைகளுக்கும் ஏகேக்கும் அஞ்சலிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சரி, அதை விடுங்க. கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து மோட்டார் சைக்கிள்ல ஒருத்தன் போனானே, அவன் யாரு? இனிமே அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நான் வரேன். மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை ஜாமீன்ல எடுத்து உண்மை என்னன்னு பேசி உங்ககிட்ட சொல்றேன். சாரி சார், உங்க வைஃப் மேல புக் பண்ணிருக்க கேஸ் செக்ஷன் 115, 118 and 120B. அதுக்கு நிச்சயமா ஜாமீன் கிடைக்காது. மேடம், எங்களை பொறுத்த வரைக்கும் முரளியை கொலை பண்ணது உங்க வைஃப் செல்லம்மா தான். மேடம்,
நீங்க கெஞ்சறீங்க, அங்க பாருங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. நான் எப்பவுமே நேர்மையா தான் நடந்துக்குவேன். நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைச்சதில்ல, கெடுதலும் செஞ்சதில்ல. அது எனக்கும் தெரியும், என் புருஷனுக்கும் தெரியும். நான் இந்த கொலையை செய்யல, அதனால எனக்கு தண்டனை கிடைக்காது. நான் சீக்கிரமா வெளியே வந்துடுவேன். உங்களுக்கு மனிதாபிமானம்னு ஒண்ணு இருந்தா என் குழந்தைய என் கூட செல்ல வச்சுக்க பெர்மிஷன் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், இவங்க குழந்தையோட லாக்அப்ல இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க. ஓகே மேடம். பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில். சென்னைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா நெருப்பு குளம்னு பேர் வச்சிருக்கலாம். இருக்க முடியல, வேத்து கொட்டுது. மா தாயே பா. அத்தை, இந்தாங்க மாத்திரை. எதுக்கு மாத்திரை? நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப நீங்க மாத்திரை சாப்பிடலன்னு வைங்க, உங்க பையன் வந்த உடனே என்னதான் திட்டுவாரு. பிடிங்க. ஓ, என் பையன் திட்டு வாங்குறதுக்காகத்தான் எனக்கு மாத்திரை கொடுக்குறியா? இல்லன்னா சோறு தண்ணி கூட கொடுக்காம ஏதாவது அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருவா? இல்ல ஏதாவது ஆசிரமம் எல்லாம் பார்த்து வச்சிருக்கியா? என்ன அத்தை, ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க? எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இல்லையே, நீங்க ரொம்ப பாசமா தானே பேசிட்டு இருந்தீங்க. பாசமா தான் பேசிட்டு இருந்தேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது, கல்யாணம் பண்ணிட்டு மருமகளுங்க வர்றதே மாமியாருங்களை அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உங்ககிட்ட பாசம் நேசமா இருக்க முடியும்? எந்த ஆசிரமம் பார்த்து வச்சிருக்க? நீங்க முதல்ல மாத்திரை போடுங்க. மாத்திரை எங்க வச்சுட்டு போ, எனக்கு போட்டுக்க தெரியும். ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறா பாரு. என்கிட்டயே நடிக்கிறா. அமுதா, அமுதா, ஏய் இங்க வாடா, இங்க வா. என்ன உள்ள நுழைஞ்சது அமுதா அமுதா அமுதான்னு? அந்த வாயெல்லாம் அம்மானு கூட கூப்பிடலாம். என்னமோ குழந்தையில இருந்து அவளை தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு வர. உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது நான் தான். அமுதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா. என்ன முக்கியமான விஷயம்? அந்த முக்கியமான விஷயம் இந்த காதுலயும் கேட்கும். சொல்லு. ஏன்டா முழிக்கிற? ஏங்க வந்த உடனே வம்ப விலைக்கு வாங்குறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க அண்ணியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? செல்லம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. டேய், என்னடா செல்லம்மா என்ன செஞ்சா? எதுக்காக அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு? மினிஸ்டர் பையனை கொலை பண்ண விஷயமா போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னடா இது? மினிஸ்டர் பையனுக்கும் செல்லம்மாவுக்கும் என்னடா தொடர்பு? அவன் தானே அஞ்சலியை கெடுத்தான். போதும், நீங்க விளக்கம் கொடுத்ததெல்லாம் போதும். வாங்க போலாம். ஏய் நில்லுடி. எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? குடும்ப பொண்ணு போற இடமா அது? அதுலயும் அண்ணி வேற கொலை செஞ்சுட்டு போயிருக்கா. இங்க பாருங்க, அண்ணி கொலை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, உன் அண்ணி கொலை செய்யலன்னே வச்சுக்க. அஞ்சலிக்காகத்தான் போயிருக்காங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். ஆனா இந்த வீட்டு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. என்னங்க உங்க அம்மா புரியாம பேசிட்டு இருக்காங்க? அண்ணி ஒரு பக்கம் கை குழந்தைய வச்சுட்டு அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம போலனே எப்படி விவசாய இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? நீங்க யாருமே வர வேண்டாம், நானே போறேன். போடா, நீ போடா. நீ ஆம்பளை சிங்கம்டா, எங்க வேணாலும் போலாம். போடா. நில்லுங்க. என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அமுதா, அது வந்து நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.